1 minute எடுத்துங்க, quick and note பண்ணிக்கங்க. And we are going to do lot of things which are relevant here. And split வர்றதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் பார்த்துட போறோம். We are going to do this here. All right, here you go. டைம் எடுத்துங்க, முடியாது குயிக்கா அந்த ஸ்கிரீன்ல உள்ளதை முடிங்க. We are going to do it. இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. அதாவது ஒரே வார்த்தை தான் தமிழ்ல சொல்லணும். இங்கிலீஷ்ல என்டையர் கிராமர் உள்வாங்கிட்டு அதை வந்து நீங்க இது பண்ணணும். நீங்க உள்வாங்கிக்கிறதுல தான் இருக்கு. நிறைய இது பண்ண போறோம், குயிக்கா வந்து பண்ண போறோம். பட் we are going to do it. All right, இந்த ஸ்பிளிட் வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிவிஷன் நான் கொடுத்துறேன். ரிவிஷன் இஸ் த பிக் திங், த மதர் ஆஃப் ஆல் ஸ்கில்ஸ். All right. Excuse me, sir. Yeah. Sir. சொல்லுங்க. Sir, Yeah. இந்த கிளாஸ் டைமிங் சொல்லுங்களேன் சார். 6 to 9. 6 to 9. Okay. Yes, நிறைய வாட்டி நம்ம இது பண்ணதுதான். 6 to 9 முடிச்சிடுங்க. 9 o'clock சரண் வந்திருக்கான். Has come. நான் கரெக்டா சொல்லணும், ஃபுல்லா சொல்லணும். He has come. அருமையா சொன்னாரு. சாதாரண விஷயம் இல்லது. Yes, come. வந்திருக்கா? He has come. அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிருக்காரு பாருங்க. வந்திருக்குது. It has come. இப்ப சொல்ல வந்திருந்தான். கஷ்டப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எல்லாமே ஸ்கிரீன்ல இருக்குமா. அப்படியே He had come. He has come. He had come. அந்த பாஸ்ட் வந்துருச்சா? அருமையா சொன்னாங்க. He had come. வந்திருந்தா? He had come. She had come. நம்ம சுத்தி இங்கதான் வர போறோம். வந்திருந்தது. It had come. வந்திருப்பான். He will be. வந்திருப்பான். இருப்பான். வந்திருப்பான். He come. அவன் வருகிறான். He will have come. He will போறீங்க, வந்திருப்பான். Have போறீங்க. He will have come. வந்திருப்பா. He will have come. தமிழை எவ்வளவு பாருங்க, நம்ம விட போறதுல அவ்வளவு ஈஸியா வந்திருக்கோம். It will. சொல்லிட்டே போங்க. Will have come. வரும். அதனால வெரி நைஸ். இது எல்லாமே இது உள்ள வந்திருக்கும். நோட் பண்ணிக்கிங்க, குயிக்கா நோட் பண்ணிக்கிங்க. யூ கேன் டூ இட். இப்ப பாருங்க, கொடுக்கறதுல வந்து எப்பயும் யூ ஹேவ் டு see one thing. நீங்க உங்களோட பிராக்டிஸ்ல தான் இது இருக்குது. ஆனா ஈஸியா கொண்டு வந்துடலாம். She will have come. சொல்லுங்க. have be யூஸ் பண்ணலாமா சார்? இப்ப அதுதான் இப்ப பார்க்க போறேன். இன்னைக்கு பார்க்க பாருங்க. வில்லுக்கு அப்புறம் பி எப்ப யூஸ் பண்ணணும், பி யூஸ் பண்ணா அதுக்கப்புறம் எப்படி மெயின் வெர்ப் வரும் பாத்துக்கலாம். நீங்க பாத்துக்கலாம். அருமையா கேட்கிறாரு. ஏன்னா நீங்க இதுல வந்து தரவு இந்த ட்ராக் விட்டு மாறிடக்கூடாது. ட்ராக் மாறிட்டோம்னா போச்சு, எதோ பேசுவேஷன் போய் விழுந்துடும், இல்லை தப்பாயிடும். இப்ப பாருங்க, ரைட், லுக் அட் திஸ். வந்துட்டு இருப்பான். He will be coming. அருமையா சொன்னீங்க பாருங்க. அதுதான் இப்ப கேட்டது. வில்லுக்கு அப்புறம் பி வந்ததுன்னா இதுதான் வரப்போகுது. will be coming. வந்துட்டு இருப்பா. She will be coming. நான் அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் வெளிச்சு கொண்டு வரேன், நீங்க ஈஸியா பண்ணிடுவீங்க. இது பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு இருக்கோம், அது வந்துட்டு இருக்கும்பா. அந்த கொண்டை பாத்தீங்களா, அந்த கொண்டை வர்றப்பதான் இந்த ஐஎன்ஜி வர்றது. பாத்துட்டு இருக்கான். He was seeing. பார்த்து கொண்டிருக்கிறான். நல்லா பார்க்கணும். சொல்லுங்க. He has seen. இல்லையா, பார்த்துட்டு இருக்கான், கொண்டை வருதே. He is seeing. அவ்வளவுதான். பார்த்துட்டு இருக்கா. He is seeing. அந்த பார்த்துட்டு இருக்கு. It is seeing.
அவ்வளவுதான். நீங்க ஒவ்வொரு இதுவும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். பாத்துட்டு இருந்தான். He was seeing. He was seeing. பாத்துட்டு இருந்தா. She He was. was. He was. பாத்துக்கிட்டு இருந்துச்சு. It was It seeing. was. இது நோட் பண்ணுங்க, குயிக்கா நோட் பண்ணுங்க. ஏன்னா அடுத்தடுத்ததுல கம்ப்ளீட்டாவே கொண்டு போவோம். எது கொண்டு போறீங்க அப்படிங்கிறது நம்ம இந்த பிராக்டிஸை பொறுத்து ரொம்ப ஈஸியா நீங்க வந்து we can do it. நோட் பண்ணிக்கோங்க. ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். நீங்க ஒரு வார்த்தையை நீங்க பிடிக்கணும். இந்த ஒரு வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. பார்த்தா அது ஒரு வார்த்தையா இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து அதை நீங்க வந்து கேப்சர் பண்றது தான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது வந்து இந்த இதை வந்து நான் ஷேர் பண்றேன், குரூப்ல ஷேர் பண்றேன். பேசிட்டு இருப்பேன். I will be talking. ஸ்பீக்கிங் போடலங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐ வில் பி ஸ்பீக்கிங் ஆர் டாக்கிங். அருமையா கொண்டு வந்திருக்காரு பாருங்க. ஸோ இதுல வந்து நான் வந்து இப்போ என்ன பண்ண போறேன், மாறி மாறி கேட்க போறேன். லெட்ஸ் see how he is going to do it. பேசி இருப்பேன். ஸ்பீக் வச்சே சொல்லலாம். பேசி இருப்பேன். I will have speak. அந்த இடம் தான் பார்க்கணும். நீங்க இதுக்காக கொண்டு வரீங்கல்ல, எப்படி கொண்டு வரீங்க, பேசி இருப்பேன்னு எப்படி நீங்க இது பண்ணணும், எல்லா இதுவும் தெரிஞ்சுக்கணும். அதுல 5 ஃபார்ம்ல எந்த ஃபார்மை யூஸ் பண்றதுன்னு. Spoken. அவ்வளவுதான் ஸ்போக்கன். அவ்வளவுதான். அந்த இடத்துல சுதாரிக்கணும். I will have spoken. அவ்வளவு ஸ்போக்கன். நீங்க நான் அந்த வேர்பை சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க அதனால அந்த வேர்புக்கே போய்க்கலாம். டெல், சொல்லிக் கொண்டிருக்கிறேன், சொல்லிட்டு இருக்கேன். டெல், I'm telling. அருமை. இந்த இதுதான் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு பிராக்டிஸ். அதுக்கப்புறம் மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடும். பியூர் வாசிக்கிறத வச்சே நீங்க ஸ்ட்ராங் பண்ணிடலாம். நீங்க வாசிக்கிறத வச்சே எல்லாத்தையுமே ஸ்ட்ராங் பண்ணிடலாம். All right, there you go. சொல்லியிருக்கேன். டெல், சொல்லியிருக்கேன். I had told. இன்னொரு வாட்டி சொல்லியிருக்கேன். I had told. இல்ல, எங்கேயோ ஸ்லிப் ஆயிடுச்சு. சொல்லியிருக்கேன். I will have told. அந்த ஹேவ் தான் வேணும். பார்த்தா அது பாஸ்ட் மாதிரி இருக்கும். ப்ரெசென்ட்ல நின்றுகிட்டு பாஸ்ட பாக்குற ஒரு முக்கியமான ஒரு டென்ஸ், சூப்பரான ஒரு டென்ஸ் அது. I have told. All right. I have told. Again, இந்த ரிவிஷனுக்கு மெயின் என்னன்னாக்கா, நிறைய பேருக்கு இது ஈஸியா தெரிஞ்சிருந்தாலும் I have told. தெரிஞ்சிருந்தாலும் கரெக்டா உள்வாங்கிக்கிறாங்களான்னு பார்க்கணும். சொல்லியிருப்பேன். Tell. I will have Tell. told. அவ்வளவுதான். அந்த Tell. told, மூணாவது told, ரெண்டாவது told. சொல்லி இருக்கு. நோட் பண்ணிங்க. சூப்பர். I will have told. ரைட். இப்ப நான் சொல்ற ரெண்டுத்தையும் அது மிக்ஸ் பண்றேன். நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களான்னு பார்த்துடலாமா? ஆல்ரைட். இப்போ இவ்வளவு தூரம் பண்ணியிருக்கோம். இதோட ஒரு பேஸை வச்சுதான் இதை நம்ம கிரியேட் பண்ணோம். இப்போ let us do this here. போகிறேன். I go. போனேன். I went. போய். I gone. போய்கொண்டு. Going. அதுதான், அது வந்து பொதுவா நம்ம தப்பானுவோம். போறான். He goes. அவ்வளவுதான். இது நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் வந்து இந்த இது எக்ஸல் அனுப்புறப்ப நீங்க ரெஃபர் பண்றதுக்கு வாகா இருக்கும். அதை நான் பண்றேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் மேக் ஷூர்
நான் அது வந்து நம்ம கரெக்டா பண்றோமாங்கிறத பார்த்துக்கணும். ஸோ ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். we will see. All right, here you go. வருகிறேன். Coming. ஓ I வருகிறேன். come. I come. ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்ம வந்தேன், I came. வந்து, Come. கம். அது பாத்தீங்களா, கம் கேம் கம், அது மூணாவது வர கம். வந்து கொண்டு, Coming. Coming. வருகிறான். Comes. He comes. He comes. அருமை 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 அருமை, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். எனக்கு என்னன்னா அந்த டொல்லையும் நீங்க வந்து நல்லா பண்ணணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதை மட்டும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு நம்ம வந்து பக்காவா பண்ணலாம். ஒரே ஒரு வார்த்தை தான் அது. இங்கிலீஷ்ல ஒரே வார்த்தை, நீங்க வந்து தமிழ்ல ஒரே வார்த்தை. you are going to do this here. Look at this. ஒரே ஒரு இது பண்ணிட்டு நம்ம வந்து ஸ்பிரிட்டுக்கு போகலாம். ஸ்பிரிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எழுதுறேன். I write. I write. எழுதிட்டு இருக்கேன். I am writing. I am writing. இதுல எல்லாமே வந்துடும். எழுதியிருக்கேன். I have written. I have written. இதுதான் நம்ம பக்காவா ஞாபகம் வச்சுக்கணும். எழுதிட்டே இருக்கேன். I will have been. எழுதிட்டே இருக்கேன். I have been writing. I have been writing. எழுதுனேன். I wrote. I wrote. எழுதிட்டு இருந்தேன். I was writing. எழுதியிருந்தேன். I had I had written. written. இதுதான் மைண்ட்ல வந்து தெளிவா இருக்கணும். எழுதிட்டே இருந்தேன். I had been writing. Yeah, had been writing. I had been writing. I had been writing. இது இப்போ வந்து ரொம்ப ஈஸியா had been இதெல்லாம் வருது. இதுல மட்டும் ஒரு கலர் கோடிங் போட போறேன். எழுதுவேன். Will write. Had I been will- writing. I will write. சப்ஜெக்டை நம்ம விடாம நோட்டேட் பண்ணுவோம். ஆக்சுவலா அது தெளிவா குறிப்பிடுவோம். எழுதி கொண்டிருப்பேன். I will be writing. I'll be writing. I will be writing. I'll be writing. Writing. எழுதியிருப்பேன். I will have written. Written. I will have written. I will have written. அடுத்தது I will have been writing. I will have been writing. இப்ப நான் அந்த ஒரு கலர் கோடிங் மட்டும் பண்றேன். நீங்க உங்களுக்கு ஈஸியா நோட் பண்ணிக்கலாம். நீங்க இதுல எனக்கு தான் அந்த டூலை யூஸ் பண்ண பாருங்க. லுக் அட் தட். இந்த இது வந்து I am writing. Look at this. I'm going to have a different color here. If you can do it. I am writing. I have written. All right. You can bold it also. Look at that. அந்த இருங்கிற பி verb தான். அதை நீங்க வெவ்வேறு ஃபார்ம்ல அந்த இருங்கிறது இதாகுது. இங்க பாருங்க have been. I'm boldening both of those. இப்ப பாருங்க was. வாஸ் நோட் பண்ணிங்க. ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வர்றோம். இந்த கட்டம் தான் அது ஒரு ஸ்பிளிட் மொமெண்ட். இது ஆல்ரைட். had been. Had been. இது வந்து எல்லா வகுப்புக்கும் வரப்போகுது. நீங்க என்ன வகுப்பு சூஸ் பண்ணாலும் இதில் காமனா டெம்ப்ளேட் இருக்க போறதுனால அதிமுக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நீங்க வந்து இதை எப்படி பயன்படுத்துறீங்களோ உங்களுக்கு கிராமர், உங்களோட தப்பா பேசுறது, ரைட்டா பேசுறது, உங்க கான்ஃபிடன்ஸ் லெவல் எல்லாமே இந்த 23 வார்த்தைக்குள்ளதான் ஒளிஞ்சிருக்கு. அதுல கிட்டத்தட்ட 15 வார்த்தை இன்னைக்கு பாக்குறோம். பாக்கி உள்ள வார்த்தையை டெஃபினட்டா நாளைக்கு பாக்குறோம். பட் ஹியர் யூ கோ. ஆல்ரைட். இதுல பாருங்க 3 வந்துருச்சு. அந்த 23 வார்த்தையில 3 We have been. இல்ல அப்படின்னு பிரமாதமா வந்துருச்சு பாருங்க. இப்பதான் ஒண்ணு சொல்ல போறேன். இங்க எல்லாமும் இந்த வார்த்தை இருக்கு. லிங்கிங் வேர்டு இதான் காலத்தை குறிக்கிறது போகுது. இங்க காலத்தை குறிக்கிற வார்த்தை இல்லையா? இங்க எல்லாமே போட்டிருக்காரு. இந்த ரெண்டுத்துல மட்டும் போடல அவரு. இங்க காலத்தை குறிக்கிற வார்த்தை இல்லையா? இந்த காலம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது. இந்த காலத்துல தப்பானுங்கன்னா எதுலையுமே தப்பான மாட்டோம்.
ரைட். இந்த ரைட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கா? ஒளிஞ்சிருக்கு. இந்த ஒளிஞ்சிருக்கிறத எடுத்துடலாமா? ரைட்டுக்குள்ள காலத்துக்குரிய வார்த்தை என்ன ஒளிஞ்சிருக்கு? இதுதான் ஸ்பிளிட். இந்த ஸ்பிளிட் நம்ம தெரிஞ்சுக்கொண்டே ஆகணும், தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். எஸ் சிவா சார், ஏதோ ஒளிஞ்சிருக்கா? இந்த ரைட்டை ரெண்டா உடைக்கலாம். Do. Do right. டூ ரைட். இந்த ரைட்டை ரெண்டா உடைச்சா டூ ரைட். இந்த ஐயா அப்படியே போட்டுங்க. அந்த ஐயா அப்படியே இந்த ரைட்டை ரெண்டா உடைச்சா டூ ரைட். இது எப்படிங்கிறது நம்ம ஈஸியா பார்த்துடலாம். இந்த டூ அதுதான் எழுதுகிறேன். இப்ப பாருங்க, இந்த டூ தான் அது. இதுதான் இந்த ஸ்பிளிட். இந்த ஸ்பிளிட் வந்து தெளிவாக இந்த ஐ ரோட்டை ரெண்டா உடைச்சாக்க இப்போ உடைக்கிறது எப்படிங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு யாராவது Did plus right. டிட் ரைட். இது உள்ள ஒளிஞ்சிருக்குது. இந்த டூ டிட் தான் ப்ரெசன்ட் பாஸ்ட்ங்கிற இந்த ஒரு இதை குறி. வெரி குட். பார்த்துக்கலாமா? இந்த எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா வாக்கியங்களுக்குள்ளேயும் இந்த டெம்ப்ளேட் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த கட்டர் வேர்ட்ஸ் இருக்குது. இந்த 23 வார்த்தையில வர்ற வார்த்தைகள் இருந்துகிட்டு இருக்கும், ஒளிஞ்சிருக்கும், நேரடியாக இருக்கும், மறைமுகமா இருக்கலாம், ஆனா இருக்கும், கட்டாயமா இருக்கும். ரைட். இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்பிளிட்டை மட்டும் ஒரு குயிக்கா பார்த்துடலாம். ஏன்னா இதுல நிறைய பேர் வந்து இதுல சொல்றதுனால இப்ப பாருங்க,